இது நல்லா ஊறிடுச்சு முட்டை. ஸோ எக் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு. ஸோ பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அதாவது ஆம்லேட் குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், இது பெருங்காயம், முட்டை, அப்புறம் சிக்கன் மசாலா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் அந்த கிராம்பு, பட்டை, கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க போதும். இப்போ நம்ம ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். நம்ம குழம்புக்கு தேவையான ஆம்லேட் வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்காண்டி தக்காளி, வெங்காயம்லாம் நறுக்கி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம குழம்புக்கு பேன் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆயிலில் போடணும். கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, இதோட நறுக்கின வெங்காயம் அண்டு பச்சை மிளகா போட்டுறணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வருது. ஸோ இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இடித்ததை அப்படியே போட்டுறணும். ஸோ இதை பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கணும். இதோடு நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளினா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. என்னோடய தக்காளி ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நான் 4 போடுறேன். ஸோ இதுவும் நல்லா வதக்கணும் தக்காளி. எண்ணெய் கம்மியாச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் கிரவுண்ட்நட் ஆயில் இருந்தாலும் ஓகே, நல்லெண்ணெய் இருந்தாலும் ஓகே. நான் எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் குழம்பு கிரேவிக்கெல்லாம். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ இதோடையே மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே லைட்டாக 1/2 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பொடி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடிடணும். இதெல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற வரை நீங்கள் நல்லா வதக்கணும்.
உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்போ வந்து மூடி வச்சிடணும். ஸோ நம்ம போட்ட ஆயிலெலாம் மேலே வந்தோடனே அது கொதிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கான்னு சொல்லி. எண்ணெய் மேலே வந்துருந்துச்சுன்னா அது நல்லா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். வா, எண்ணெய் மேலே வந்திருக்கு தெரியுதா? இந்த எண்ணெய் மேலே வந்ததும் தான் நீங்கள் வந்து போட்ட ஆயிலெலாம் நீங்கள் மேலே ரிட்டைன் ஆனால் தான் நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே கரெக்ட். ஸோ இதை லைட்டாக கிளறி விட்டு நம்ம இப்போ எக்கு போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆம்லேட் போட்டு வச்சோம்ல அந்த எக்கை வந்து இதில் உள்ளே போட போகிறோம். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதில் வந்து கிரேவியில் கரெக்டாக டிப் ஆகாது. ஸோ நம்ம இதை லைட்டாக கட் பண்ணி போட போகிறோம். 2ஆக கட் பண்ணி போட போகிறோம். லைட்டாக கத்தி எடுத்து அப்படியே கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கட் பண்ணதை நீங்கள் தனித்தனியாக எடுத்து போட்டுடலாம். அப்படியே குழம்புல போட்டுட்டு இதை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுறணும். அவ்வளோதான். ஸோ இது உள்ள எல்லாத்துலேயும் போயிடும். ஸோ எக் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இது நல்லா எக்கு வந்து அதில் நல்ல மசாலாஸ்லாம் ஊறிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். இதுதாங்க ஆம்லேட் முட்டை குழம்பு. இவ்வளோ தான். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது நல்லா ஊறிடுச்சு முட்டை. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from சௌந்தர்யா.